எல்லாமே சைன் பண்ணல. போராட்டத்தை முடக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. நாங்கள் அமைதியா இதுல நிக்கிறோம். தென்மராட்சி மக்கள் எல்லாம் வாங்க, வெளியில வாங்க. அமைதியா போராட்டம் நாளை 8 மணி இல்ல, 8 மணிக்கு தொடங்கிட்டு. 8 மணிக்கு போராட்டம் தொடங்கிட்டு. இன்னைக்கு ஃபுல்லா போராட்டம் நடக்கும். என்ன இதுல இருந்து போக சொல்லி அப்ப நான் அந்த கடிதத்தை பார்த்தேன். சிங்களத்தில் இருந்தது. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து இரவு 7 மணிக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து எனக்கு கையில தீர்த்துறதுக்கு வேண்டும். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனாவை ஜூலை 7ஆம் தேதி இரவு கைது செய்வதற்கு காவல்துறை மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பொதுமக்கள் ஒன்று திரண்டு எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் சாவகச்சேரியில் பதட்ட நிலை உருவாகியுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த சில தினங்களாக வைத்திய சேவைகளை புறக்கணித்து வருகிறார்கள். வைத்தியசாலையில் மேம்பட்ட வைத்திய சேவைகள் இன்மை, நோயாளர்கள் படும் அவஸ்தை மற்றும் தான் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்த சில நாட்களில் சில முன்னேற்ற செயற்பாடுகளை மேம்படுத்தியதாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூறியிருந்தார். மேலும் இதன்போது வைத்தியசாலை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக வைத்தியசாலை இவ்வாறானதொரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இந்த பிரச்சினை தொடர்பாக வைத்தியர் இடமாற்றம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வேறு ஒரு வைத்தியர் பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் மக்கள் ஒன்றிணைந்து வைத்தியசாலை விட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியேறக்கூடாது எனவும் மக்களுக்கு வைத்தியம் செய்ய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதேவேளை பெருமளவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக கூடி தமது எதிர்ப்பை வெளியிட்டார்கள். ராமநாதன் அர்ஜுனாவை அங்கிருந்து இடமாற்றம் செய்ய உத்தரவிடும் சுகாதார அமைச்சகத்தின் கடிதம் வழங்கப்பட்டதாக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார். குறித்த கடிதத்தினை வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்ரன இரவு 7 மணி அளவில் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் வழங்க முற்பட்ட போது அதனை ஏற்க மறுத்துள்ள வைத்திய அத்தியட்சகர் அது அலுவலக நேரம் அல்ல என தெரிவித்துள்ளார். அதுவும் சிங்கள மொழி இருப்பதால் தன்னால் வாசிக்க முடியாது என கூறியுள்ளார். இதேவேளை தான் மட்டுமே வைத்தியசாலையில் கடமையில் நிற்பதால் தன்னை கைது செய்து அழைத்து சென்றால் அந்த சமயத்தில் வைத்தியசாலையில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் தானே பொறுப்பு என காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மீள் எழுச்சிக்காக ஒன்றிணைவோம் என்ற துணிப்பொருளில் இன்றைய தினம் தென்மராட்சி போராகவும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக கண்டன எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் சுமார் 30 பொது அமைப்புகள் பங்கு கொள்வது குறிப்பிடத்தக்கது. சாப்பிட போவது பண்ணிக்கிறீங்க. நான் உள்ளுக்கு இருக்கிறேன். நாளை 8 மணி போவேன். சாப்பாடு வரும். நீங்க ரூமுக்கு போங்க டாக்டர். சாப்பாடு வரும். டாக்டர் நீ உள்ள போக கூடாது. டாக்டர் மருந்து வேணுமா? கொஞ்சம் போட்டு தம்பியா சொல்லுங்க. இல்ல இது யூடியூப் அப்படிங்க. அதை கொடுங்க. அதை கொடுங்க. அந்த ஆளு சொல்லியிருக்கிறார். அதாவது எனக்கு ஒரிஜினல் கடிதம் வந்திருக்குது. செக்யூரிட்டி சர்வீஸ் ஃபைலா கனாபிட்டி சர்வீஸ் சொல்லி ஃபைல் பண்ணி තමසේ දීපේක පලයන් පස්සට කටේකද அதாவது நாளைக்கு கோயிலா දීලා ඉන්න මේක දෙන දීපේ ડોක්ටර්ට කතා කරනවා அப்படி போயல ஆனா நான் இந்த தமிழ் ஆக்களை வந்து நான் ஒரு நாளைக்கு ப்ரோஜ் செய்ய மாட்டேன். உப்பா போறது அம்மாரியே சாப்பிடல. கிரீன் கிளாஸ்ல போய் சாப்பிட்டு
அப்படிப்பட்ட நாடு இல்லை இது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.